வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை வணங்கி இந்த பதிவுக்குள் செல்வோம். வாழ்க வளமுடன். திருமணங்கள், இப்போல்லாம் நடக்கக்கூடிய திருமணங்களை பார்க்கும்பொழுது நமக்கு பிரமிப்பாக இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் திருமணங்கள் எளிமையாக நடந்தது. மாப்பிள்ளை அழைப்பு இல்லை பெண் அழைப்பு அப்படின்னு பண்ணும்போது யாராவது ஒருத்தர் மட்டும்தான். பெண் வீட்டில் கல்யாணம் நடந்தால் மாப்பிள்ளை அழைப்பு, மாப்பிள்ளை வீட்டில் நடக்கும்போது பெண் அழைப்புன்னு பண்ணுவாங்க முந்தின நாள் நைட்டு. அப்போல்லாம் அந்த பெட்ரூம் லைட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த விளக்கு தான் கொண்டு வருவாங்க. அப்போது அந்த மணமகளோ அல்லது மணமகனையோ அந்த வெளிச்சத்தில் காமிச்சு இந்த வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு புது வரவு, அதாவது அந்த புதுதாக இந்த பெண்ணை இந்த வீட்டுக்கு இனிமேல் வாழ வரப்போகிறாங்க அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக தான் அது அமைந்தது. அதன் பிறகு திருமணத்திலையும் பார்த்தோம்னா நம்ம பாத பூஜை அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி பெற்றோரோட முழு ஆசீர்வாதத்தோடு நடக்கக்கூடிய சடங்காக அது இருந்தது. மேலும் இப்போ இந்த திருமணம் பற்றி நம் அருட்தந்தை என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்றதை பார்ப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை வணங்கி இந்த பதிவுக்குள் செல்வோம். வாழ்க வளமுடன். திருமணங்கள், இப்போல்லாம் நடக்கக்கூடிய திருமணங்களை பார்க்கும்பொழுது நமக்கு பிரமிப்பாக இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் திருமணங்கள் எளிமையாக நடந்தது. மாப்பிள்ளை அழைப்பு இல்லை பெண் அழைப்பு அப்படின்னு பண்ணும்போது யாராவது ஒருத்தர் மட்டும்தான். பெண் வீட்டில் கல்யாணம் நடந்தால் மாப்பிள்ளை அழைப்பு, மாப்பிள்ளை வீட்டில் நடக்கும்போது பெண் அழைப்புன்னு பண்ணுவாங்க முந்தின நாள் நைட்டு. அப்போல்லாம் அந்த பெட்ரூம் லைட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த விளக்கு தான் கொண்டு வருவாங்க. அப்போது அந்த மணமகளோ அல்லது மணமகனையோ அந்த வெளிச்சத்தில் காமிச்சு இந்த வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு புது வரவு, அதாவது அந்த புதுதாக இந்த பெண்ணை இந்த வீட்டுக்கு இனிமேல் வாழ வரப்போகிறாங்க அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக தான் அது அமைந்தது. அதன் பிறகு திருமணத்திலையும் பார்த்தோம்னா நம்ம பாத பூஜை அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி பெற்றோரோட முழு ஆசீர்வாதத்தோடு நடக்கக்கூடிய சடங்காக அது இருந்தது. மேலும் இப்போ இந்த திருமணம் பற்றி நம் அருட்தந்தை என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்றதை பார்ப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தந்தை அவர்களே, இன்றைய கால திருமணத்தில் ஏராளமான சடங்குகள் உள்ளன. அவ்வாறெல்லாம் சடங்குகளே இல்லாமல் திருமணம் செய்யலாமா? சடங்குகள்ல அதுல என்ன அவசியம் எந்த காலத்துக்கும் எந்த நாட்டுக்கும் மனித குலத்துக்கு என்று தேர்ந்தெடுத்தோமானால், கணவன் மனைவியாக வாழப் போறவர்கள் ஒருவரை ஒருவர் ஒத்துக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, அவர்களை பெற்று வளர்த்த பெற்றோர்கள் அவர்களுடைய திருமணத்தை ஏற்றுக்கொள்ளணும், ஒத்துக்கொள்ளணும். ஏனென்றால் அவர்கள் வெறும் உணர்ச்சி வயப்பட்டு அப்படி ஏதேனும் ஒரு பெண்ணை ஆணை பெண் சம்மதம் செய்து கொண்டு போனார்களே, ஆனால் அவர்கள் உலக வாழ்க்கையில அனுபவம் தெரியாதே சில சிக்கல்கள் வரலாம். அதற்காக வேண்டி பெற்றவர்கள் மூலமாக அவர்கள் அன்பில தேர்ந்தவர்கள், அவர்களுடைய பிள்ளைகளுடைய நன்மையே அவருடைய வாழ்க்கையில பெரும்பேராக கொண்டவர்கள். அதனால அவர்கள் ஒத்துக்கொள்ள செய்வதற்காக ஒரு சடங்கு, அவர்களை வணங்கி அவர்களை வாழ்த்து வாங்கி கொள்ள வேண்டும். இந்த நிகழ்ச்சிய சமுதாயம் ஒத்துக்கொள்ள வேண்டும். அதற்காக சமுதாயத்தில் உள்ளவர்கள் எல்லாம் ஒரு 10 பேர் 20 பேர் கூடிய கூட்டத்தில் நின்று நாங்கள் இம்மாதிரியாக திருமணம் செய்து கொள்றோம் என்ற அளவில் ஒரு ஒப்பந்தத்தை, ஏனென்றால் இவர்கள் கூடி வாழும்போது குழந்தை பேரு என்பது ஒன்று உண்டாகிறது. அந்த குழந்தையை நாங்கள் 2 பேரும் வளர்க்கும் பொறுப்பை எடுத்துக்கொள்வோம் என்ற ஒரு ஒப்பந்தமும், ஒருவரை ஒருவர் தாங்கி வாழ்க்கையில எல்லா உதவியும் செய்து கொள்வோம் என்றதையும் ஒப்பந்தமாக படிக்க வேண்டியது. இதுதான் முக்கியம். அது வரைக்கும் செய்து வச்சு திருமணம் செய்து கொள்ளலாம். மற்றதெல்லாம் தேவையில்லாத சடங்கு முறைகள் ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு இடத்துல தோன்றியது. வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு
இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.